மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, கிருபையின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, மழைமாக உடைய சமூகத்துல ஆண்டவரே மறுபடியாய் கொடுத்த இந்த கிருபையின் விளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேரே தேவன், மகிமை பொருந்தியவராக வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய எல்லா அன்புக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த பாவிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீ ஜீவனை கொடுத்து வழிநடத்தி வருகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். தேவா தேவா, மே போற்றுகிறேன், மே வணங்குகிறேன். ஆண்டவரே, அருமையான தேவனே, நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். திரியேக தேவனில் ஒருவராக ஆண்டவரே அவருக்காய் ஸ்தோத்திரம். ஆமா தகப்பனே, எவ்வளவு அருமையாக நம்முடைய பக்த வசனங்களில் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். ஆம் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் தேவ ஆவியானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, திரியேக தேவனுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இடத்தில் வாசம் பண்ணுகிறவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை போல பரிசுத்த ஆவியானவர் இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரை குறித்த ஒரு உண்மையான தெளிவற்றவாக நான் வாழுகிறேன், மன்னியும் ஆண்டவரே. இந்த தேவ ஆவியானுடைய கிருபையும் துணையும் எவ்வளவு மேலானது ஆண்டவர், எவ்வளவு இனிமையானது. ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியம் என்று சொல்லப்படுகிற சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, இவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஆண்டவராக இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் வாசம் அணினாலும் ஆண்டவரே, உம்மை அறியாதபடிக்கல்லை, உம்மை ஆண்டவரே தவறான விதத்தில் விளைங்குதலோடு கூட இன்றைக்கு மக்கள் காணப்படுகிற நிலையில தகப்பனே, இவ்வளவு அருமையான வேத சத்தியங்களின் மூலமாக ஆண்டவரே நீர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். இன்றைக்கும் நீர் மக்கள் மத்தியில் செயல்படுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தேவனே, பரிசுத்த ஆவியானவரை குறித்த வேத அருமையான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஆதியிலே விதமாக பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் வேளையிலேயே இருக்கிறதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர், நம்முடைய வேதங்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான ஒரு தெளிவற்ற நிலையை கொடுக்கல. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலிருந்து இருப்பதை குறித்து எவ்வளவு அழகாக ஆண்டவரே வேதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவா தேவா, மிகப்பெரிய ஒரு தெளிவுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, அந்த ஆதியாகம் 1வது 2வது வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவரே, திரியேக தேவனை அழகாக இந்த படைப்புல நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, நித்திய நித்தியமாய் திரியேக தேவன் ஆண்டவரே மகிமையாய் வாசம் பண்ணுகிறவராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய இந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் பங்களிப்பை பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். அடியேண்டிய வாழ்க்கையில கூட ஆண்டவரே தேவ ஆவியானுடைய பங்களிப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவாவை துதிக்கிற ஆண்டவரே, வெறுமையை நீர் மாற்றுகிறவர், இருளை அகற்றுகிறவர். ஆம் ஆண்டவரே, வெறுமையான வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அர்த்தமுள்ளதாக மாற்றப்படுகிறது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்ஸ், கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரே அது வெறுமையானது, ஒழுங்கின்மை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எவ்வளவு அழகாக ஒரு உருவகத்தில் கொண்டு வருகிறார், அமைப்பில் கொண்டு வருகிறார். அந்த வாழ்க்கை ஆண்டவரை அவர் சரியான விதத்தில் உருவகப்படுத்துகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு மகிமையாக
ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிருஷ்டிப்பில் தகப்பனே நான் முழுமையாக உம்முடைய பங்களிப்பை கொடுத்த இந்த சில நிலையில விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த ஆரம்ப சிருஷ்டிப்பில் ஆண்டவரே எவ்வளவாக செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியத்திலும் அந்த இடத்துல நீ பிரசன்னராக இருந்திருக்கிறேன். குமாரன் மூலமாக எல்லாம் உண்டாயிற்று. தேவாவியானவருக்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவாவியானவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான தேவனே, வேதத்தில் எவ்வளவு அழகாக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அநேக சத்தியங்களை பார்க்கும் பொழுது தேவா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மன்னியும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த சத்தியத்தை நான் ஆண்டவரே இவ்வளவு நாட்களாக ஒரு அறியாமையில இருந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆம் ஆண்டவரே, ஆம் தகப்பனே. இதுல நான் ஒரு தேவ ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவற்ற நிலையில நான் வாழ்ந்திருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் தேவ ஆவியானுடைய அந்த செயலை குறித்து, அவருடைய மகிமை குறித்து, அவருடைய மேன்மை குறித்து ஐயோ தகப்பனே அறியாமலே நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. எத்தனை அருமையான சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்பதை விளங்காமல் ஆண்டவரே நீர் எவ்வளவு அருமையாக ஆண்டவரே எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவை கொடுத்து வழிநடத்த முடியாக நீர் ஆண்டவரை என்றும் இருக்கிறேன் என்பதை தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னித்தரலும் ஆண்டவரே, என்னை மன்னித்தரலும் தகப்பனே. எவ்வளோ காரியங்களை பார்க்கும் பொழுது ஐயோ தகப்பனே கிருபையாய் நீர் மன்னியும் ஆண்டவரே. உண்மையாலுமே தகப்பனே எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது அருமையான தேவனே நான் தேவா தேவா ஒரு விளங்காதவனாகவே வாழ்ந்திருக்கின்றதை இந்த வேளையில நான் அறிக்கையிட்டு என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே. என்னை ஆண்டவரே நான் தாழ்த்தி என்னை வெறுமையாக்குகிறேன். எனக்கு ஆண்டவரே முக்கியமாக இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இந்த சத்தியத்தை குறித்து நான் பார்க்க விரும்புகிற இந்த காரியத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் அனுப்பப்படுகிற தகப்பனே தகப்பனே ஆறுதலின் தேவனாக இருக்கிறேன். யோவான் 15:26 ஆம் ஆண்டவரே நீர் எவ்வளவாக தகப்பனே நீர் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என்னை ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறீர், தேற்றுகிறீர், வழி நடத்துகிறீர் ஆண்டவரே கர்த்தாவே. மனிதனுடைய ஆறுதல் வீண் என்பதை அறிந்திருக்கிறேன். மனிதனுடைய ஆண்டவரே ஆறுதல் என்பது முற்றிலும் வீண் தகப்பனே. ஆனா ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்களை குறித்து பேசுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே நான் இன்னும் அதை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அனுபவியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்பதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ஆண்டவரே நான் வெட்கப்படுகிறேன். அருமையான தேவனே நீர் எவ்வளவாக சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அந்த யோவான்ல ஆண்டவரே சொல்லியிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஆம் ஆண்டவரே நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கும் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே இது என்ன ஒரு அற்புதமான வசனம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே இது எவ்வளவு அருமையா. ஆம் ஆண்டவரே நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே இரும்படிக்கு சத்திய ஆவியாகிய ஆண்டவரே தேற்றரவாளனை வேறொரு தேற்றவாளன் பசுத்த ஆவியான என்னோடு கூட இருக்கிற காய் ஸ்தோத்திரம். நான் விளங்காத ஒரு மதியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே
பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட என்றென்றும் இருக்கிறாரே. ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு மதியனாக அதை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என்றென்றைக்கும் தெளிவா சொல்லுகிறீர் ஆண்டவரே. with you forever, உங்களுடனே என்றென்றைக்கும் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை போல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனில் ஒருவரான என் ஆண்டவரே, நீர் என்னோடே கூட இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடே கூட இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான தேவனே, நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 1000 முறை நான் ஸ்தோத்திரித்தாலும் அது போதாது ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை வழி நடத்தும்படியாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறீர் தாப்பனே. இந்த வசனத்தை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு ஒரு மதிகேடனாய் வாழ்ந்து விட்டிருக்கிறேனே. என்றென்றைக்கும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேற்றுகிற வாழல் கம்ஃபர்ட், என்னை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. சோர்ந்து போகும் பொழுது, தளர்ந்து போகும் ஆண்டவரே, என்னை தேற்றும் என்று உம்மிடத்தில் நான் கேட்கிறது தப்பில்லை ஆண்டவரே. நான் சோர்ந்து போகும் பொழுது, தளர்ந்து போது உம்முடைய ஆறுதலை நான் தேடுவது தப்பில்லை. எவ்வளோ வேளையில் ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன். உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் நான் தேடாமல் போய்விடுகிறேனே. மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் தேர்தலுக்காக நான் காத்திருக்க உதவி செய்யும். ஜெபித்தவுடனே என்னை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவராக காணவில்லை என்றாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர் என்பதை நான் ஆண்டவரே காணும்படியாக உம்முடைய அந்த வேலைக்காக காத்திருக்க முடியாது எனக்கு உதவி செய்யும். சோர்ந்து போன வேளையில் ஆண்டவரே தேற்றுகிறவராக இருக்கு. இந்த உலகத்துல மனுஷனுடைய தேர்தல் ஒன்றும் உதவி செய்யாது, ஒன்றுக்குமே உதவி செய்யாது ஆண்டவரே. நிச்சயமாக அது எனக்கு உதவி செய்யாது என்று இருக்கிறேன். ஆமாண்டவரே. ஆனா தகப்பனே, நீர் தேற்றும் பொழுது அது உண்மையான தேர்தலாக இருக்கும், மாறுதலாக இருக்கும். ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய சோர்ந்து போன வேளையில் இனிமேல் ஆண்டவரே உம்முடைய தேர்தலுக்காக நான் செபிப்பேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை தேற்றும். இருதயம் சோர்ந்து போகிறது, நீர் தளர்ந்து போகிறது. நான் ஆண்டவரே கலங்குகிறேன். இதை குறித்து ஆண்டவரே எனக்குள்ளாக கலக்கம், பயம், சந்தேகம் ஏற்படுகிறது என்பதை குறித்து நான் ஆண்டவரே தகப்பனே நான் உணர்ந்து உம்மிடத்துல தேர்தலை, ஆறுதலை பெற காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடனே இருக்கும்படிக்கு அப்ப இத்தனை வருஷமா நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தோம், பரிசுத்த ஆவியா என்னோடு கூட இருக்கிறா என்பதை நான் உண்மையான விதத்தில் ஆண்டவரே நான் உணர்ந்து வாழலையே. பரிசுத்த ஆவி என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நான் வாழலையே. என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றலாவிடேன், உங்களிடத்தில் வருவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராக என்னிடத்தில் வந்த ஒவ்வொரு விசுவாசியோடு கூட உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறேன். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற என்ற அந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு ஒரு அறியாமை, ஆவிக்குரிய அறியாமை எவ்வளவோ காரியங்களில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எவ்வளவோ ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு அறியாமையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. தேவா என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னிய தகப்பனே. ஆவிக்குரிய அறியாமை என்பது என்னுடைய உள்ளத்துல எவ்வளவாக இருக்கிறது எங்களை நான் பார்க்கும் பொழுது தகப்பனே என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஆவிக்குரிய அறியாமை என்னை இவ்வளோ குடிகொண்டிருக்கிறதே. ஐயோ தகப்பனே, என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஆவிக்குரிய அந்த அறியாமையில் தானே விடுதலையாக்கும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியான்னு சொல்லுது ஆண்டவரே. உலகம் ஒருவேளை அந்த சத்திய ஆவியானவரை
காணல, cannot receive because it seeth him neither knoweth him. ஆனா நான் அப்படி இருந்தேன் ஆண்டவரே, என்னோட கூட இருக்கிறீரே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது உண்மைதான் ஆண்டவரே, ஒரு சில இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல நான் இருப்பேன். ஆனா அதை விட ஆண்டவரே, பரிசுத்த அவங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த தெய்வ பயத்தை எனக்கு தான், உங்களுடைய ஒத்தாசையை தேட எனக்கு கிருபைதான், இடத்துல ஜெபிக்க கிருபைதான் ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லையே, ஒரு இடத்துல எப்படி பேசுறது, எப்படி செயல்படுறது எனக்கு தெரியலையே. ஐயோ, என்ன போன்ற ஒரு மதிகேடன் எவ்வளவு இருக்க முடியுமா? என்னை போன்ற ஒரு மதிகேடனாக ஒருவன் இருக்க முடியுமான்னு கூட நான் யோசிக்கிறேன். உலகம் ஒருவேளை அந்த சத்தியாவை அதை காணல, அறியல, அதனால பெற்றுக்கொள்ளல. ஆனா அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லுகிறதே. ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றலாம், உங்களிடத்தில் வருவேன். ஐயோ தாப்பனே, இவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கிறீர் தேவா. இந்த சத்தியத்தை நான் சரியாய் விளங்கிக் கொள்ளணுமே, இந்த சத்தியத்தை நான் தெளிவாய் விளங்கிக் கொள்ளணுமே, இந்த சத்தியத்தை தெளிவாய் விளங்கி என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில எதை ஆண்டவரே நான் பின்பற்றணும், பயிற்சி வைக்கணும். ஆவியானவரை என்னோடு கூட இருக்கிறேன். திரியேக தேவனாகிய ஒருவரான பரிசுத்த ஆவியனோடு கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அது இஸ்ரேல் தேசத்துல இருந்து என்னை போன்ற பாவிகளுக்கு எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியோடும் இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியோடும் தங்கி தாபரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பொதுவான கிருபையின் மூலமாக, விசேஷித்த கிருபையின் மூலமாக இன்னும் செயல்படுகிறார். ஸ்தோத்திர தகப்பனே, உலகம் ஆண்டவரே அவரை அறியல, அது மாத்திரம் நானுமே அறியாமல் தான் வாழ்ந்துட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கிருபையாய் நீர் மன்னித்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இரக்கத்தை கட்டளையிடும், வழி நடத்தியறலாம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பொதுவான கிருபையின் மூலமாக இன்றைக்கும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறாரே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அறியாமல் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே சென்னையில, தூத்துக்குடியில பயங்கரமான அழிவு ஏற்படுதுன்னா இந்த பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகைகளாக பொதுவான கிருபையாக பாவத்தை நிமித்தம் மனிதனுக்கு படிப்பிக்கும்படியாக நீரவைகளை அனுமதிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி மனிதனுடைய ஆண்டவரே தகப்பனே பாவத்துக்காக அதை ஆண்டவரே அனுப்பினீர் என்பதை குறித்து தெளிவாக பார்க்கிற ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல ஐயோ தாப்பனே எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையை பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பாவத்தின் பெருக்கம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிறது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு நீர் அந்த அழிவை அனுப்பினீர் ஆண்டவரே. இன்றைக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலையை பார்க்கிற ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையை பார்க்கிறோமே. ஐயோ தகப்பனே, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. ஆனா மனிதன் அதை குறித்து உணர வேண்டும் என்று அவ்வப்பொழுது ஆண்டவர் இயற்கையின் சீற்றம், வெள்ளம், பூகம்பம் என்று பல விதங்களில இயற்கையின் மூலமாக மனிதனை தண்டிக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் மனிதனோ அதை குறித்து உணராதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனை கஷ்டம். ஐயோ, இந்த மக்களுக்கு ஒரு பக்கம் இறங்கும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய அழகான வீடுகள் நாசமா போயிடுச்சு, எவ்வளோ பெரிய அழகான ஆண்டவரே கார்கள் மோசமா போனதோட தெரியும், சில மரணங்கள், எவ்வளோ அழிவுகள் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, எத்தனை குடும்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள். ஆனாலும் ஆண்டவரே மனிதன் உணர முடியலையே.
மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இதை தேவன் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உலகத்தில் இருந்து அது பொதுவான கிருபையின் மூலமாக சொல்லப்போன ஆண்டவரே, நீர் நோவாவின் காலத்தை போல அழித்திருக்கலாம் ஆண்டவரே. சொல்லப்போனா இது அழிக்கப்படும். ஆனால் நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, அந்த தகப்பனே அந்த ரெயின்போ மூலமாக முற்றிலும் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே, பூமியை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன்னு சொல்லி, வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அது நோவாவுக்கு முன்பாக ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, நீர் எவ்வளவாக அந்த ரெயின்போ மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் நிரூபித்தீர் ஆண்டவரே. அது இன்றைக்கும் அந்த உடன்படிக்கையாக ஏற்படுத்தினீர். அந்த உடன்படிக்கையாக நீர் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. இனிமேல் அதனை அப்படி அழிக்க மாட்டேன். ஆனாலும் அதனுடைய காரியங்களை குறித்த ஐயோ தகப்பனே காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கு, நீ சொன்னதை செய்கிறவராக இருக்கு. ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த நாட்டில் பார்க்கும் பொழுது பயங்கர வறண்ட ஆண்டவரே இடங்களிலும் கூட பாலை வனங்களில வெள்ளம், எத்தனையோ ஆண்டவரே தேசங்களில் வெள்ளம், ஆண்டவரே ஐரோப்பாவில் வெள்ளம், மேற்கே தேசங்களில் வெள்ளம், அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஆண்டவரே எத்தனையோ வீடுகள் அழிக்கப்பட்டு போய், எத்தனையோ குடும்பங்கள், இயற்கையின் அழிவை தொடர்ந்து நீர் செய்து வருகிறீர் ஆண்டவரே. மனிதன் திரும்ப மாட்டான். மனிதன் திருந்தும்படியாக நீர் செய்கிறீர். எவ்வளோ அழிவு ஆண்டவரே. சொல்லனா துயரம், சொல்லனா வேதம் தெளிவா சொல்லுகிறது. பொதுவான கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய பாவத்தை கட்டுப்படுத்தும்படி, மனிதனுடைய பாவத்தை அக்கிரமத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும்படி, ஒரு விதத்துல தேவனுடைய கோபாக்கினை உணர்த்தும்படி, இன்னொரு விதத்துல மனிதனுடைய அவன் நினைச்சதெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறான், இல்லை அவனுக்கு மேல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே நீர் செய்து வருகிறீர். ஆனாலும் தகப்பனே, எத்தனை அழிவுகள், எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அழிந்து பொருளுக்கு இறங்க மாட்டீரா. ஒரு பக்கம் உடைய கோபாக்கினை ஆண்டவரே பயங்கரமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகான வீடுகள் நாசமா போ, வீட்டுக்குள்ளாக வெள்ளம் புகுந்து எத்தனையோ பொருள்கள் நாசமா, எத்தனையோ கார்கள், எத்தனையோ அருமையான கார்கள் ஆண்டவரே, வீடுகள் இடிந்து எவ்வளோ பேருடைய சேகரிப்புகள். ஐயோ ஆண்டவரே இறங்கும் கர்த்தாவே. எத்தனையோ நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, வட இந்தியாவெல்லாம் பார்க்கும் பொழுது நீர் மறுபடியும் மடியமாக ஆண்டவரே நீர் எவ்வளோ காரியங்களை நீர் செய்தும் ஐயோ தகப்பனே ஆண்டவரே இதை குறித்து நீர் ஆண்டவரே செய்கிறதை மனிதன் உணர முடியலையே. பரிசுத்த ஆவியானுடைய செயலை மனிதன் உணர முடியல. பரிசுத்த ஆவியானுடைய செயலை குறித்து மனிதன் விளங்க முடியலையே. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? கர்த்தாவே என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய முடியும்? தேவா, இந்த காரியத்துல நீர் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே கிருபையாக இறங்கும். இந்த அழிக்கிற இந்த பயங்கரமான அழிவின் மத்தியில் ஐயோ ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பாக, உம்முடைய வருகைக்கு முன்பாக பூமியின் அக்கிரமம் பெருகின காரியத்துல ஐயோ விதமான காரியங்கள், நாச மோசங்கள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ மேற்கத்திய நாடுகளில ஒரு காலத்துல எவ்வளோ ஆண்டவரே தேவ பக்தி இருந்த அந்த தேசங்கள் அன்றைக்கு போதை மருந்துகளுக்கு எத்தனையோ அடிமைத்தனப்பட்ட எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே ஐயோ அழகான வாழ்க்கையானது நாசமாய் போய் கொண்டிருக்கிறதே, நாசமாய் போய்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே அந்த சராசரத்தின் the Lord of the Spirit of the Lord, the Lord of the Lord வேதம் சொல்லுதாம் ஆண்டவரே குருந்தியர்ல the Lord. பரிசுத்த ஆவியானவரே நீர் கர்த்தர் ஆண்டவரே இறங்கும். ஐயோ இந்த பாவத்தை எல்லாம் நீர் கட்டுப்படுத்தும் ஆண்டவரே. சிலரை திருப்ப மாட்டீரா. ஐயோ ஆண்டவரே, பிறக்கிற ஒருவனை தேடினேன்,
தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலக்குற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோன்னு சொல்றீங்க ஆண்டவரே. திறப்பிலக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளோ குடும்பங்கள், எத்தனை அருமையான வாலிபர், எத்தனை அழகான பிள்ளைகள் சீரழிந்து போயிருச்சே, சீரழிந்து விட்டார்களே ஆண்டவரே. எத்தனை போதை மருந்தினால் அடிமைப்பட்டு போனவர்கள். ஐயோ, நீர் அவளுக்கு இறங்க மாட்டீரா? ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே எவ்வளோ போதைக்கு ஆண்டவரே மனிதன் இயற்கை அழிவில்லாம செயற்கை அழிவை நோக்கி ஓடுகிறானே. ஐயோ தாப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவில் இருக்கிற நம்பிக்கை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே கிரியை செய்ய மாட்டீரா ஆண்டவரே? நீர் சாட்சிகளை எழுப்ப மாட்டீரா? விதமான மக்கள் மத்தியில ஆண்டவரே மறுரூபப்படுத்தப்பட்ட சாட்சிகளை எழுப்பிய விதமான மக்கள் மத்தியில நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு விடுதலையை நீ தர மாட்டீரா ஆண்டவரே? ஜெபிக்கிறவள் இல்லையே, ஜெபிக்கிறவள் இல்லை. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஐயோ, மனிதன் ஆண்டவரே பணத்துக்காக ஓடுகிறான். ஐயோ, பணத்துக்காக ஓடுகிறான் ஆண்டவரே, பணத்துக்காக இரவும் பகலும் உழைக்கிறான். அழிந்து போகிற அல்லது அவனுடைய ஆத்மாவுக்கு தீதாக ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, அவன் அதை சேர்த்து வைக்கிறான். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பொருளாசையினால் இன்னைக்கு தன்னைத்தானே உருவ குத்தி கொள்ளுகிறான். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, அதை நாடு இன்னைக்கு தன்னைத்தானே உருவ குத்தி கொள்ளுகிறான். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, பணாசை எல்லா தீமைக்கும் வேர்னு சொல்லு இவ்வளவு உண்மையா இருக்கிறது ஆண்டவரே. சொல்ல போனா பண ஆசை உள்ளவன் சொந்த குடும்பத்தை கூட அவனால் நேசிக்க, உண்மையான நேசத்தோடு நேசிக்க முடியல. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு பண ஆசையை தூண்டுகிற எத்தனையோ போதகர்கள் ஆண்டவரே, பண ஆசைக்குரிய போதனைகள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ, இதெல்லாம் மாற்ற மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்து மாத்திரம்தான விடுதலை ஆண்டவரே. பண ஆசையினால் அவன் திருப்தி அடைகிறானா? இல்லை, தன்னை உருவ குத்தி கொள்கிறான். உண்மையிலே அவனுக்கு சமாதானம் இல்லை. எல்லா தீமைக்கும் அவன் அது வேறா இருக்கிறதுனால மற்ற அதோடு கூட வருகிற பல தீமைகளை அவன் செய்து வாழ்கிறவனாக அவருடைய ஆத்மாவை இரட்டிப்பான நரக ஆக்கினைக்குட்படுத்துகிறானே, இரட்டிப்பான நரக ஆக்கினைக்குட்படுத்துகிறானே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, விதமான மக்களை மாற்ற மாட்டீரா? கிறிஸ்தவ போதனைகள் இன்றைக்கு பண ஆசையை தூண்டும்படியான ஐயோ அவிதமான போதனைக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிற கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்ட எத்தனை மக்கள் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஐயோ தகப்பனே, ஐயோ தகப்பனே, ஆண்டவரே, தங்களை தாழ்த்த மனதில்லை ஆண்டவரே, தன்னுடைய பாவங்களை குறித்த மனம் திரும்ப மனதில்லை. அது ஐஸ்வர்யவான் ஆண்டவரே மறுபடியும் நினைக்க வேண்டியதா இருக்கு. வேற ஒன்றும் பாவம் செய்யல, பெரிதா ஒன்றும் பாவம் செய்யலையே, விபச்சாரம் செய்யல, குடியிருச்ச எதுவுமே இல்லை ஆண்டவரே, சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தானே. ஆனா மனம் திரும்பலையே. மனம் திரும்பலை குறித்து அறிந்திருந்தான். தன்னுடைய சோழல் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரே விரும்பினான், எண்ணினான். லாசரு போடுன்னு சொன்னா அவன் மனம் திரும்ப. ஐயோ, இன்னைக்கு எத்தனை மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தெரியும், ஆனா மனம் திரும்ப மனதில். ஐயோ ஆண்டவரே, அவருடைய ஆத்மாவை என்னை பார்க்கும் பொழுது, ஐயோ நரகத்தை என்னை பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நேற்று தினத்துல என்னுடைய நண்பனுடைய அண்ணன் காலையில் எழுந்தார், ஒரு மாதிரி திக்குமுக்காடுனத கொலாப்ஸ் ஆகி மறிச்சிட்டார். ஐயோ ஆண்டவரே, அவருடைய ஆத்மா எங்க இருக்கும்? ஐயோ, எவ்வளோ காலங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் எவ்வளோ வேலையை போயிருக்கிறேன். நான் கிறிஸ்தவன் என்பதை குறித்து ஒரு வேலை அவருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, இவங்களுக்கெல்லாம் மீட்பின் நம்பிக்கை என்பதே இல்லையே தகப்பனே. மரணத்துக்கு பின்பாக மீட்பின் நம்பிக்கை என்பது இல்லையே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதை குறித்து என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவரே உலகத்துல வாசம் பண்ணுகிறீர், சகலத்தையும் ஆட்சி செய்கிறீர். மனிதனுடைய மரணத்தை நீதான் நிர்ணயிக்கிறீர், மனிதனுடைய மரணத்தை நீதான் செயல்படுத்துகிறீர்.
ஆமா ஆண்டவரே, the Lord, the world, நீங்க தான் ஆண்டவரே ஆட்சி செய்கிறீங்க. உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் கீழே விழுகிறது இல்லையே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் கீழே விழுவதில்லையே. பரிசுத்த ஆவியானவரே, ஐயோ உம்மை குறித்த தவறான போதனைகள், ஐயோ ஆண்டவரே, இது ஒரு சக்தியாக எண்ணி பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க. பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற இருதயம் இல்லை. அசுத்தங்கள், எத்தனையோ போதகர்கள், ரகசிய பாவங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில, மாம்சத்துக்குரிய இச்சைகள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பரிசுத்தமான ஒரு மனுஷனாய் நான் வாழணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது, நீங்க பரிசுத்தராய் இருங்கள் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர், ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்தோம் துணிகரமாக பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. துணிகரமாக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவரே, நான் அவர்களை குற்றம் சாட்டுவதை விட அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஆண்டவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஐயோ, அவருடைய நிலையை நினைச்சு நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். எல்லாம் திருப்ப மாட்டீரா? சபைகளில் இன்றைக்கு மன மாற்றத்தை தர மாட்டீரா? சபைகளில் இன்றைக்கு உண்மையான மனம் திருந்தலை தர மாட்டீரா? ஐயோ தாப்பனே, ஏன் ஆண்டவரே இப்படியான ஒரு நிலை? சபைகளில் இவ்வளவான ஒரு நிலை. சபைகளில் ஆண்டவரே மனம் திரும்புதல் இல்லை, பரிசுத்தத்தை, தெய்வ பயம் இல்லை. தற்பிரியராய், சுகபோக பிரியராய், தம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாக, மேன்மைப்படுத்தும்படியாக. ஆண்டவருக்கு மகிமை இல்லை, அவர்களுக்கு மகிமை. மனித மேன்மை பாராட்டல், போதர்களை குறித்த மேன்மை பாராட்டல். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, பயங்கரமா இருக்கு தகப்பனே. அவர்கள் எங்கே போவார்கள் என்பதை குறித்து பயப்பட வேண்டியதாக. ஐயோ, விதமான மனிதனுடைய மேன்மை பாராட்டல் விரும்புகிற போதில் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுக்குள்ள வாசம் பண்ணனா? பரிசுத்த ஆவியானுக்குள்ளாக பேச மாட்டாரா? உடைய குறைகளை குறித்து பேச, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை மாத்திரமல்ல, பரிசுத்த உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதே. ஐயோ ஆண்டவரே, ஐயோ, நான் என்ன சொல்லட்டும்? என்னுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஐயோ, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறாரே. ஐயோ, என் ஆண்டவர் அலட்சியப்படுத்தப்படுகிறார். என்ன சொல்றது ஆண்டவரே? ஐயோ, அது எவ்வளவு பயங்கரமானது ஆண்டவரே. உண்மை அலட்சியப்படுத்துகிற ஒரு பாவம் என்பது ஒரு சாதாரண பாவம் இல்லையே. உண்மை அலட்சியப்படுத்துகிறது என்ற பாவம் என்பது ஆண்டவரே, அது மிக துணிகரமானதே. ஐயோ தகப்பனே, மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா. கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே, அந்த பாவத்தை ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே பெயர் கிறிஸ்தவம். ஐயோ ஆண்டவரே, பல தவறான உபதேசங்களை போதிக்கிற ஊழியர்களும், தவறான உபதேசத்தை பின்பற்றுகிற மக்களும் செய்கிறாங்களே, தூஷிக்கிறாங்களே, செய்களின் மூலமாக தூஷிக்கிறாங்களே, உடைய வார்த்தையின் மூலமாக, தெய்வ பயமற்ற முறையின் மூலமாக அவர்களை தூஷிக்கிறார்களே. ஐயோ ஆண்டவரே, அவர்களை குற்றம் சாட்டுவதை விட அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லையா? ஏதாவது ஒரு நம்பிக்கை என்பது இல்லையா தகப்பனே? ஏதாவது ஆண்டவரே தகப்பனே, நம்பிக்கை என்பதே இல்லையா? ஐயோ தகப்பனே, ஐயோ ஆண்டவரே, நித்தியமான வாழ்க்கை ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. ஐயோ தகப்பனே, பொருள் ரீதியான ஐயோ தகப்பனே, இத்தனை காரியங்கள். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன சொல்ல முடியும்? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, பெயல்செபூல் ஆண்டவரே ஆட்சி செய்கிறான் அவர்கள் வாழ்க்கையில், அவருடைய இருதயத்தில். ஐயோ ஆண்டவரே, இத்தனை சபைகள் இன்றைக்கு பேயலின் திருச்சபையில சபையாக இருக்கு.
சாத்தான் குடிகொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு உண்மையாக இருக்கிறதே தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, அதை குறித்து பயப்பட வேண்டியதா இருக்குதே. சாத்தான் குடிகொண்டிருக்கிறானா? ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அல்லாத ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் சபையும் ஐயோ சாத்தான் குடிகொண்டிருக்கிற ஒரு காரியமாகத்தானே இருக்கும். ஆண்டவரே, சாத்தான் குடிகொண்டிருக்கிறானா? ஐயோ ஆண்டவரே, மனம் திரும்பு என்ற ஒவ்வொரு சபையும் அழைக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, தகப்பனே, என்ன ஆண்டவரே, இத்தனை ஆத்துமாக்கள், இந்துக்களை, புறஜாதிகளை, தேவனை அறியாதவர்களை ஆண்டவரே கர்த்தாவை நோக்கி பார்த்தவர்களுக்காக ஜெபித்ததை விட கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ தகப்பனே, கண்களுக்கு முன்பாக சாத்தான் குடிகொண்டிருக்கிற ஆண்டவரே நிலையை பார்க்கும் பொழுது தெய்வ பயம் இல்லை, சபைகளில் தெய்வ பயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்த பயம் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, சுய இஷ்ட ஆராதனையினால மக்கள் ஆராதனை என்ற பெயரில் தகப்பனே ஆடலும் பாடலும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த காரியங்கள் இல்லை. நான் பரிசுத்தராயிருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கு சபைகள் என்று சொல்லப்படுகிற இடங்கள் கர்த்தருக்கு வாசம் பண்ண இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூட அங்கே நான் இருக்கிறேன் சொன்னீர் ஆண்டவர். ஆனா ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் இல்லை. ஐயோ ஆண்டவர் இல்லையே, ஆண்டவரே ஆண்டவர் இல்லையே. ஐயோ தாப்பனே, மனித புகழ்ச்சிகள், தேவனுக்குரிய பயம் இல்லை. ஐயோ ஆண்டவரே, தேவனை நேசிக்கிற அந்த நேசம் இல்லை. ஆதியில கொண்டிருந்த அன்பு போயிடுச்சு. அநேகருக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பு போச்சு. ஜெப வாழ்க்கை இல்லை, ஜெபிப்பதில்லை, வேதத்தை ஆண்டவரே அவர்கள் கனப்படுத்துவதில்லை. வேதம் ஆண்டவர் தன்னோடு பேசுகிற சத்தியம் என்பதாக என்னை பார்க்கவில்லை. அநேகர் வேதத்தை ஆண்டவரை கனப்படுத்துவதில்லையே. வேதத்தில் ஆண்டவர் தன்னோடு பேசும்படியாக அவர்கள் இடம் கொடுக்கிறது இல்லையே. ஐயோ பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் என்ன சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, உண்மையான நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர் என்ற இந்த சத்தியத்தை பார்க்கும் பொழுது அதற்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதற்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை உணர்த்தும் ஐயா, என் பாவங்களை உணர்த்தும். நான் ஒரு மதிகேடனான மனுஷன் ஆண்டவரே, நான் ஒரு அறிவீனமான மனுஷன் ஐயா. எனக்கு ஞானத்தை தந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. என்னை ஆற்றும் தேற்றும் நான் அதிகமாய் சோர்ந்து போகக்கூடியவன், அதிகமாய் சோர்ந்து போகக்கூடியவன் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் சின்ன காரியத்தில் நான் சோர்ந்து விடுகிறேன் ஆண்டவரே. தேவா, ஒரு சிறிய வியாதியில் கூட சோர்ந்து விடுகிறேன் என்பதை நான் இந்த வியாதி மத்தியில் பார்க்கிறேனே. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். என்னோடு கூட நீர் இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற இந்த வியாதிக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நீர் கிரியை செய்யாமல், ஐயோ ஆண்டவரே, நீர் கிரியை செய்யாமல், ஐயோ தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும் தகப்பனே. ஆண்டவரே, அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆவியானவர் தாமே இந்த இடத்துல சொல்றார்ல. ஆமா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதில் அவன் கேட்க கடவன் என்று 2:7 சொல்றீங்க ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், செயல்படுகிறார். 11வது வசனத்தில் அதே பாசுகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே. ஆவியானவர் சத்தியத்துக்கு
ஆண்டவரே நீ சபைகளுக்கு சொல்லுகிறீரே, 17வது வசனத்துல தான் பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே சபைகளுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த செய்திகளை சபைக்கு அனுப்புகிறாரே. ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய இந்த செய்திகளை ஒருவரும் கேட்க விருப்பம் இல்லையே, ஒருவரும் செவிக்குள்ளாக செவி கொடுக்க விருப்பம் இல்லையே. ஐயோ ஆண்டவரே, ஏன் தகப்பனே, ஏன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசுகிறார்? பல விதங்களில தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பேசுகிறார். ஆனாலும் ஆண்டவரே, ஐயோ தகப்பனே பேசலையே. ஐயோ ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் இதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல்லவன் கேட்க கடன். 7வது வசனத்தை சொல்லுகிறீர். ஆமா ஆண்டவரே, ஆவியானவர் தான் சபைகளோடு பேச. 11வது வசனத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு சபையோடு பேசும் பொழுது பேசிட்டு, ஆண்டவரே நீ இப்படி சொல்லுகிறீரே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, ஏன் மக்கள் ஐயோ ஆண்டவரே செவி கொடுக்க மாட்டேன்றாங்களா? 29 ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்கணும். சர்தை சபைக்கு சொல்லும் பொழுதும் கூட, ஐயோ ஆண்டவரே, 3 அதிகாரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஐயோ ஆண்டவர், எனக்கு ஆவியானவர் தாமே இந்த செய்திகளை அனுப்புகிறார், அனுப்பிக்கொண்டே இருக்கிறாரே. இந்த 3:13 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஐயோ நீர் நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படவனும் தரித்திரனும் குடரும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். ஐயோ இன்றைக்கு சபைகள் ஆண்டவரே அறியாமல், ஆண்டவரே ஐ ஆம் ரிச், நான் ஐஸ்வர்ய சம்மன் என்று திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல். ஐயோ இன்னைக்கு சபையை பார்க்கும்பொழுது ஐ எம் ரிச் அண்ட் இன்க்ரீஸ்ட் வித் குட்ஸ்ன்னு பார்க்குற அந்த 3:17. ஐயோ தகப்பனே, மனுஷனுடைய வாழ்க்கை சபைகள் இன்றைக்கு இன்க்ரீஸ்ட் இன் குட்ஸ் அண்ட் ஹேவ் நீட் ஆஃப் நத்திங் அண்ட் நோ இஸ் நாட் தட் thou art rich, miserable, poor, blind and naked. நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவன். ஐயோ ஆண்டவரே, தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறது அறியலையே. ஐயோ இன்றைக்கு சபைகள் ஐ எம் ரிச், பணம் சேர்க்கிறதுல மக்களுக்கு பணத்தை வாக்கு பண்ணதுல திரளாய் போயிட்டு இருக்குதே. ஐயோ ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இது எவ்வளவா? 22வது வசனத்தை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளன் கேட்க கடன். ஒவ்வொரு சபைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உலகத்துல வாசம் பண்ணுகிறீர், பேசுகிறீர், ஆனா ஒருவரும் செவி கொடுக்க மனசில்லை, ஒருவரும் செவி கொடுக்க மனசில்லை. ஆண்டவரே, நிர்பாக்கியமான மனுஷன், ஐயோ ஆண்டவரே, பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், ஆவிக்குரிய தரித்திரன், குருடன் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய குருடன் ரட்சிக்கப்படலையே. ஐயோ அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையே. ஐயோ தகப்பனே, இவ்வளோ திரவட்டமான மக்கள் விதமான சபைகளுக்கு போறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க. ஐயோ ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, தகப்பனே, ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க, ஆனா அவருடைய நிலையை விலையும் கொள்ளலையே. ஐயோ ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. உலக பிரகாரமான எல்லாம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோட குருடர்களாக இருக்கிறாங்களே, பரிதபிக்கப்படும்
நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்களே, ஐயோ நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்களே, ஐயோ ஆண்டவரே அங்க மரித்தாங்கன்னா எங்க போவாங்க, அங்க மரிச்சாங்கன்னா எங்க போவாங்க? பரலோகம் அவர்களுக்கு கிடைக்குமா? இல்லையே இல்லையே ஆண்டவரே, பரலோகத்துக்கு போக முடியாதே ஆண்டவரே. ஆண்டவரே ஐயோ ஐ எம் ரிச்ன்னு சொல்றாங்க. அவருடைய ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த ஐஸ்வர்யவான் ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு மக்கள் இன்க்ரீஸ்ட் வித் குட்ஸ். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பணக்காரர்கள், have need of nothing. அவர்களுக்கு குறைவுங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன சேர்க்கணும், என்ன சேர்க்கணும், என்ன சேர்க்கணும்? ஐயோ ஆண்டவரே, நிர்பந்தமானவர்களா இருக்கிறாங்களே, ஐயோ விதமான மக்களை திருப்ப மாட்டேன். எத்தனையோ சபைகள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிலையில இருக்கிறதை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அவர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் அனுப்புறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியெல்லாம் நீங்க அனுப்புறீங்க ஆண்டவரே. ஆனா தகப்பனே, அவங்க இதை குறித்து உணர முடியாத நிலையில இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மரணம் நேரிடும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஐஸ்வர்யான போல ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, அக்கனி சுவாலையில் வேதனைப்படுகிறேன். ஐயோ ஆண்டவரே, நம்முடைய வேதம் பொய் சொல்லலையே. ஒரு சிலருடைய கண்களை திறக்க மாட்டேங்கிறா. இப்படியே போயிடுவாங்களா? நாளுக்கு நாள் இந்த சபைகள் பெருகிக் கொண்டே போகுது ஆண்டவரே. நாளுக்கு நாள் சபைகள் பெருகி நாளுக்கு நாள் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய அமைப்புகள், குறைவில்லை, பணம் திரளா இருக்குது. இறங்கும் ஆண்டவரே, இவளுக்காக ஜெபிக்கிற விட்டு விடாதிரும். ஐயோ, இவளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே விட்டு விடாதிரும். ஒரு சிலரை ஆகல மீட்டர்லும் ஆண்டவரே, ஒரு சில விதமான நிலையிலிருந்து ஆண்டவரே மீண்டு தன்னுடைய சாட்சிகளை ஐயோ பொய்யான வழியிலிருந்து நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம், பொய்யான போதத்தில் நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே ஒரு சில சாட்சியிடக்கூடிய ஒரு ஆண்டவரே காரியத்தை கட்டளையிட மாட்டீரா ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை ஆயிரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே இது செய்ய முடியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் மட்டுமே இந்த மீட்பை கொடுக்க முடியும். இறங்கும் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, தகப்பனே ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியர் 17 பார்க்கும் பொழுது தகப்பனே, கர்த்தரே ஆவியானவர், the Lord is the Spirit. கர்த்தர் தான் ஆவியானவர், நீங்க தான் ஆண்டவரே தேவன், நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற இடத்துல நிச்சயமாக விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே செயல்படும், எங்கள் மத்தியிலே செயல்படும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜபத்தை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் செயல்படும். இந்த ஜபத்தை கேட்கிற ஒரு சகோதரன் சகோதரியின் வாழ்க்கையில செயல்படும். விடுதலை இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்தவ நாமத்தை தரித்திருந்தால் ஆவியானவர் அங்க இருக்கும் பொழுது விடுதலை இருக்கே. ஆவியானவர் இருப்பாரான விடுதலை இருக்கே. ஐயோ, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பண ஆசையிலிருந்து விடுதலை இல்லை, மாம்சத்திலிருந்து விடுதலை இல்லை, தற்பிரியத்திலிருந்து சுய ஐயோ ஆண்டவரே, தேவா தேவா, இந்த உலகத்திலிருந்து விடுதலை இல்லை. ஐயோ தேவ ஆவியானவரே, நீ செயல்படும் பொழுது மட்டுமே இந்த விடுதலை. ஐயோ ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரி சொல்லி இந்த நிலையில இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஒருவேளை ஆண்டவரே இந்த இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருப்பாங்கன்னா அவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஐயோ, விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் நிச்சயமாக இருப்பார். அந்த விடுதலை இருக்க, விடுதலை இல்லையே என்று கதறுகிற ஒவ்வொரு சகோதர சோரை கண்ணாக்கி பார் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஐயோ, குடும்பங்களில விடுதலை இல்லை. கட்டப்பட்ட ஒரு நிலை. இன்னைக்கு விடுதலை ஜெபம்னு சொல்லி கட்டப்பட்ட என்ன பொய்யான ஒரு காரியம். ஆவியானவர் எல்லாமே இங்க விடுதலை, கட்டுகிறது விடுதலைன்னு சொல்லி. ஐயோ ஆண்டவரே, எப்படி ஒரு போலியான காரியங்களை மக்கள் இன்றைக்கு நம்பி போகிறாங்க. கட்டுகளிலிருந்து விடுதலைன்னு சொல்லி ஆண்டவரே, திரளான மக்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிற இந்த நிலையை நீர் மாற்ற மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, நீர் மாற்ற மாட்டீரா? ஐயோ தேவா, இந்த மாதிரி மக்களுடைய கண்களை திறக்க மாட்டீரா? தேவன் மட்டும்தான் விடுதலை, இந்த மனுஷனும் முடியாதுன்னு. ஐயோ, இன்றைக்கு போலியான ஊழியர்களை நம்பி திரளோட்டமான மக்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, உடைய ஆத்துமாவில் இன்னும் இரட்டிப்பான இருள், இன்னும் இரட்டிப்பான இருள், போலியான காரியம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. இந்த விடுதலை வேணும் ஆண்டவரே. இன்னும் நாம் உலகத்துக்குரியவன் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னவனமாக, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஐயோ ஆண்டவரே, இந்த உலகம் என்ன இரட்டிப்பான ஆக்கினைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. இந்த உலகம் வஞ்சிக்கிற உலகம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை காமிச்சே மாத்தினா பிசாசு. ஆண்டவரே, என்னை வணங்கின எல்லாம் மகிமை கொடும். ஐயோ, இன்னைக்கு எத்தனை ஜனங்க ஆண்டவரே உலகத்தை நம்பி மோசம் போகிறார்கள், உலகத்தை நம்பி மோசம் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஐயோ, அவங்களை ஆத்மாவை எண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளவு காலம். ஐயோ ஆண்டவரே, என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? விதமான மக்கள் மத்தியில விடுதலை தாரும் ஐயா, விதமான மக்கள் மத்தியில விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இறங்கும் தாப்பனே, கர்த்தரை நோக்கி அவர் உண்மையாலுமே தங்களை தாழ்த்திய நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்திய மனம் திரும்பார்களா? சேமத்தை கொடுக்கிற கர்த்தர் இல்லையா? சேமத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா? ஐயோ ஐயோ ஆண்டவரே, சேமத்தை கொடுக்கிற ஆண்டவர் இல்லையா? ஐயோ தகப்பனே, சேமத்தை கொடுக்கிற மேய்ப்பர் அல்லவா? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி பார்க்க அவளுக்கு நேரமில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்க நேரமில்லை. உலகத்துக்கு நேரம் இருக்கு, பணத்துக்கு நேரம் இருக்கு, படிப்புக்கும் நேரம் இருக்குது, உலகத்தின் புகழ்ச்சிக்கு நேரம் இருக்குது, பொய்யான ஆராதனைக்கு நேரம் இருக்குது, இன்னைக்கு என்னத்துக்கோ நேரம் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு நேரம் இல்லை. தனித்திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, தங்களை தாழ்த்த அவங்களுக்கு மனதில்லை. பாவியாக மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொன்னேன். அந்த ஆயக்காரனை போல தங்கள் தாழ்த்த மனதில்லை ஆண்டவரே. ஐயோ, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே அந்த பரிசேயனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பரிசேயனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. ஆண்டவரே, அவர்களை நீர் அருவருக்கிறீரே, நீர் அவர்களை அருவருக்கிறீரே. ஐயோ ஆண்டவரே, விடுதலை இல்லையா? விடுதலை உங்களுக்கு இல்லை, விடுதலை இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லை தகப்பனே. விடுதலையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ தகப்பனே, இவங்களுடைய சுய பக்தியை மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ தகப்பனே, இவர்களுக்கெல்லாம் ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பரிசேயர்களை போல தங்களுடைய பக்தியை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்களே. ஐயோ ஆண்டவரே, 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 தேவா தேவா, பக்தியை குறித்து தான் அவங்க மேன்மை பாராட்டுகிறாங்க, பக்தியை குறித்து தான் மேன்மை பாராட்டுங்கிற ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, அவர்களுக்கு தாழ்மைப்பட நேரம் இல்லை. ஐயோ ஆண்டவரே, தேவனே, ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, இன்றைக்கு ஐயோ ஆண்டவரே எப்படி இருக்காங்களே.
ஐயோ, உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நீதிக்கு முன்பாக என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? ஐயோ தாப்பனே, என்ன சொல்ல முடியும் ஐயா? பரிசேயனை போல நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன், தசமபா கொடுக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, நான் மற்றவங்களை போல இல்லை, பரிகார அநியாக்கார பச்சாரக்கார மற்ற மனுஷரை போல இல்லை, அது ஆயக்காரனை போல இல்லை. ஐயோ ஆண்டவரே, தன்னுடைய பக்தி அவர்களை பொருளத்துக்கு கொண்டு செல்லாதே. ஆவியானவரே, விதமான மக்களை திருப்ப மாட்டீரா, அவ்விதமான மக்களையும் பக்கமாய் திருப்ப மாட்டீரா. பரிசுத்த ஆவியானவரே, அவருடைய உண்மையான நிலையை உணர்த்த மாட்டீரா. அந்த ஆயக்காரனை போல பாவியாக என் மேல் கிருபையாய் தன் மார்பில் அடித்துக் கொண்டு ஜெபித்த பொழுது அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஐயோ, நீர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் தான் எனக்கு தேவை. நான் நீதிமான் என்று எண்ணி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நான் நீதிமான் என்று எண்ணி என்ன பிரயோஜனம்? ஐயோ தகப்பனே, என்னை தானே நான் நீதிமான் என்று சொல்லி என்ன பிரயோஜனம் ஐயா? ஐயோ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரை கொண்டு அங்கு விடுதலை உண்டு. There is liberty. பரிசுத்த ஆவியானவரே, ஐயோ என்னில் ஆழமாய் கிரியை செய்யும், என்னில் ஆழமாய் கிரியை செய்யும். இந்த சபையில் ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை பார்க்கணும். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையை கண்ணோக்கி பாருமையா. நீர் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் விடுதலை வரும். இல்லைன்னா மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, இல்லைன்னா தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இல்லைன்னா ஆண்டவரே, பவுலை போல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், பிரதான பாவி என்று சொல்ல மாட்டாங்க. வார வாரம் சத்தியத்தை வந்து கேட்கிறாங்க, சத்தியத்தை வந்து கேட்கிறாங்க. ஆனா தங்களை பாவி என்று அறிக்கையிட மனதில்லை. தங்களை நீதிமான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு போறாங்க. தங்களுடைய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை இல்லை. தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவான்னு எண்ணிக்கொண்டிருக்கார்கள். ஐயோ, பிசாசானவன் பொய்ய சொல்றானே, அதை நம்புறாங்களே. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்ன பொழுது அதை நம்பினாங்க ஆண்டவரே. அவங்க அதைத்தான் நம்பினாங்க, நீங்க சாக மாட்டீங்க. ஐயோ, அது எவ்வளோ ஒரு பெரிய பொய். ஆத்மாவிலே செத்துருவீங்க, சரீரத்தில் உடனே சாக மாட்டேன். எவ்வளோ பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஆனா ஆண்டவரே, பிசாசு எவ்வளவு தந்திரமாக அதை சொல்லிட்டான். ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஒவ்வொருவரும் அவனுடைய பொய்யை நம்புறாங்க, அவனுக்கு செவி கொடுக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாத ஒவ்வொருவரும் அவனுக்கு செவி கொடுக்கிறாங்களே, ஒவ்வொருவரும் அவனுக்கு செவி கொடுக்கிறாங்களே. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, செவி கொடுக்கிறாங்களே, செவி கொடுக்கிறாங்களே. ஆவியானவர் இல்லையே, ஆவியனுடைய செயல் இல்லையே, ஆவியனுடைய விடுதலை இல்லையே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபையில நீங்க செஞ்சுதாகணும், இல்லைன்னா ஐயோ நாங்க மறிச்சிருவோம். ஆண்டவரே, நான் என்னதான் பிரசங்கம் பண்ணலாம், ஆவியானவர் கிரியை செய்யலாம். ஒரு ஆத்மா மனம் திரும்ப மாட்டாங்க, ஒரு ஆத்மா மனம் திரும்ப மாட்டாங்க. மனம் திரும்பல ஆண்டவரே, மனம் திரும்பல தாப்பினே. எத்தனையோ வருஷம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா உண்மையான தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கறது இல்லை தகப்பனே. ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல கதறுகள் இல்லையே, அந்த ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்துகிறவர்கள் இல்லையே. எதுக்கோ நேரம் இருக்கு ஆண்டவரே. ஆனா தேவாவியானவரே, இறங்கும் ஐயா, நேர் இறங்கும். இந்த சபைக்கு இறங்கும். ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்க அவருடைய சபைக்கு இறங்கும். ஆவியானவருடைய இல்லாங்க, ஆவியானவர் அல்ல. ஆவியான இருந்தா விடுதலை இருக்குமே, ஆவியானுடைய செயல் அங்க இல்லை. இல்ல தாப்பனே, நான்மை ஆண்டவரே கெஞ்சி பிரார்த்திக்கிறேன், கெஞ்சுகிறேன். நான் எனக்கு ஜெபிக்க தெரியல, ஆவியானுடைய பிரசனத்துக்காக ஜெபிக்க எனக்கு தெரியல. இயேசு நிமித்தம், சிந்தின அந்த ரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்து கழுவினீரே. இயேசுவின் ரத்தத்தினால் என் பாவங்களை நான் கழுவி சுத்தி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதற்கு
உண்மையும் நீதியும் உள்ள ஒரு தேவன். ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன், நான் ஒரு பாவியான மனுஷன். நான் பிரசங்கியாயிருந்தும் நான் ஒரு பாவி. ஆண்டவரே, பிரசங்கியே ஆனா நான் ஒரு பாவி. பிரசங்கியாயிருந்தும் நான் ஒரு பாவி. பிரசங்கியாயிருந்தும் நான் ஒரு பாவி தான் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, பிரசங்கியாக இருந்தும் ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். ஆண்டவரே, பிரசங்கியாக இருந்தும் நான் ஒரு பாவியாகத்தான் இருக்கிறேன். பாவிதான். கிருபைதான் எனக்கு நம்பிக்கை. இயேசுவின் ரத்தம் என்று நம்பிக்கை இல்லை. ஐயோ, தேவாவியானவர் இங்கே இருக்கணும். சபையில செயலுடன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மக்களை சந்திக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் உள்ளங்களை மாற்றும். ஆவியானவர் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் அவர்களை நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தனர். எனதான் அழகா பிரசங்கம் பண்ணலாம், மணிக்கணக்காக ஆயத்தப்பட்டு பிரசங்கம் பண்ணலாம். ஐயோ, ஒண்ணுமில்லை ஆண்டவரே, ஒண்ணுமில்லை ஆண்டவரே. நான் பலனை பார்க்க முடியல. என் தோல்வியை இந்த இடத்துல நமக்கு முன்பாக ஆண்டவரே முழு இதயத்தோடு ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு இறங்கும். நீர் ஆண்டவரே கிரியை செய்யாமல் உடைய பிரசன்னத்தை தந்து இந்த மக்களை ஆண்டவரே சந்திக்கலனா, ஐயோ, இவருடைய நிலை என்ன ஆகும்? வார வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டது உண்மைதான். தேவனுடைய வார்த்தையை கேட்டது உண்மைதான். ஐயோ ஆண்டவரே, நரகத்துக்கு தானே போவாங்க. உலகத்திலே வழியில் ஆண்டவரே பாவத்தை குறித்து சொல்லப்படுது, ரட்சிப்பை குறித்து பேசும்போது அவர் விரும்பலையே. என்ன ஆண்டவரே, ஆவியானவர் தான். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறேன். ஆவியானுடைய விடுதலைக்காக விசுதிக்கிறேன். மனுஷனுக்காக அல்ல, தேவ ஆவியானவருடைய கருவைக்காக. The Spirit of the Lord. ஆண்டவரே, the Lord is the Spirit. ஆமா, கர்த்தர் தான் ஆவியானவர். ஆவியானவரை மை துதிக்கிறேன். எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, என்னோடு கூட இருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மக்கு நான் துதியை செலுத்துகிறேன். உம்மை ஆண்டவரே நான் போற்றுகிறேன் ஐயா. ஐயோ தகப்பனே, ஆண்டவரே நான் போற்றுகிறேன் ஐயா, வணங்குகிறேன் ஆண்டவரே. இந்த காரியங்களை குறித்து நேர் பேசும் ஐயா, பேசும் ஆண்டவரே. நீர் பேசும். கிருபையாயிரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமென்.